சிஎஸ்கேயோட ஏட்டர்லாம் கிடையாது, பட் நான் ஆர்சிபி கட்சிக்காரன். ஐபிஎல்னு வரும்போது இவங்க ரெண்டே பேருக்கு தான் போட்டி, ஒன்னு ஆர்சிபி இல்லைன்னா ஒன்னு சிஎஸ்கே. நாளைக்கு சென்னை பெங்களூர் மேட்ச் இருக்குது. ஸோ நான் ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ண போறேன். அப்படி நாளைக்கு ஆக போற மேட்ச்ல ஆர்சிபி தோத்துட்டா, தம்பி தோக்காதுன்னு நம்புறேன். அப்படி பெங்களூர் தோத்துட்டா நான் 1-200 ஸ்குவாட்ஸ் பண்ணி வீடியோ போடுவேன். இல்ல அப்படி சிஎஸ்கே தோத்துச்சுன்னா சிஎஸ்கே கட்சியில இருந்து 3 பேரை புச்சி வச்சுக்கிறேன். அப்படி சிஎஸ்கே பெங்களூர்ட்ட தோத்துச்சுன்னா அவங்க 3 பேரை எனக்கு 200 ஸ்குவாட் பண்ணி வீடியோ அனுப்புவாங்க. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காட்டுவேன். அப்படி நாளைக்கு நான் தோத்தாலும் என்னோட வீடியோ வரும், அப்படி சிஎஸ்கே கட்சிக்காரங்க தோத்தாலும் அவங்களோட வீடியோவும் வரும். எங்க ஆர்சிபியை நம்பி வாய விடுறேன். இதுல அந்த சிஎஸ்கே கட்சிக்கார ஒருத்தன் வேற நான் சொன்னானே, மஞ்சள் வீரர்களை நம்பி வரேன்னா பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முந்தானத்துல லெக் ஒர்க் அவுட் வேற பண்ணியிருந்தோம். அதனால நம்ம கால் வைப்ரேஷன் மூடுக்கு வேற போயிட்டு இருக்குது. அதுவும் ஸ்டெப்ஸ் ஏறும் போது இறங்கும் போதும் பீக் வைப்ரேஷன். பட் இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு நம்ம ஜிம்முக்கு போகாம இருக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதுல இந்த டைம்னு பார்த்து ஸ்குவாட் சேலஞ்ச் வீடியோ வேற பண்ண போறேன். இதுல வெற்றிகரமா நம்ம ஆர்சிபி கழிச்சு சிஎஸ்கே கட்சிக்காரங்களை அகாதமி ஆட வைக்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன். அண்ட் எப்பயுமே நம்ம ஒர்க் அவுட் முடிச்சிட்ட பிறகு தான் சாப்பிட்டு போவோம். பட் இன்னைக்கு ஒர்க் அவுட்க்கு முன்னாடியே கொட்டிக்கலாம்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஒரு லைம் சோடா இல்லாம வழக்கத்துக்கு மாறா ஒரு லைம் ஜூஸ் ஃப்ரெண்ட்ஸ். லைம் ஜூஸும் நல்லா இருந்தாரு, பட் என்னதான் இருந்தாலும் லைம் சோடா அளவுக்கு வரல. நம்ம ஜிம்ல லிஃப்ட் வேற இல்ல, ஸ்டெப்ஸ் மேல ஏறும்போது அப்படியே தக்கதிமி ஆடினே போயிட்டோம். பட் அந்த பெயின் எவ்வளவு பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, பட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்மளுக்கு என்னதான் ஒரு சைடு அவ்வளவு பெயினா இருந்தாலும் சேம் டைம் அங்கங்க அப்படியே கொஞ்சம் சுகமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட பரவாயில்ல. நீங்க லெக் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்ச நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு நம்மளுக்கு நார்மலா தூக்கம் வரத்து விடும், இன்னும் நல்லா தூக்கம் வரும். அதுக்காகவே எனக்கு இந்த லெக் ஒர்க் அவுட் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட், நம்மளுக்கு இன்னைக்கு பைசப் ஒர்க் அவுட். நம்ம பண்ண வேண்டிய பைசப் கர்ல், ஹேமர் கர்ல்லாம் பண்ணி முடிச்சிட்டு நம்மளுடைய லாஸ்ட் வேரியேஷனான கேபிள் பைசப் கர்ல பண்றதுக்காக போயிட்டேன். அண்ட் அவரை 20x3 செட்ஸ்ல பண்ணி முடிச்சுக்கணும். அவ்வளவுதான். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு பேக்கிங். ஒரு சைடுல தக்கதிமி ஆடினே ஸ்டெப்ஸ் இறங்கிட்டு திரும்பி வீட்டுக்கு போய் தக்கதிமி ஆடினே ஸ்டெப்ஸ் ஏறிட்டு நம்மளோட வீட்டுக்கு வந்துட்டேன். சரி ஓகே, ஆல்ரெடி இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா போயிருக்குது. நாளைக்கான வீடியோ எப்படி இருக்க போது நாளைக்கு அவரு மேட்ச் பொறுத்து தான் இருக்குது. நாளைக்கு நம்ம கட்சி கழிச்சினோன்னு மாதம்மாவை மாரி அம்மாவெல்லாம் கும்பிட்டுன்னு இன்னைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம ஆர்சிபி கழிச்சா தான் நம்மளுக்கு நல்ல வீடியோ, நம்ம தான் அடிக்கிறோம். Until then, peace. எங்களுக்கு கப்பச்சா கூட அந்த சந்தோஷம் இல்லடா, ஆனா சென்னையை அச்சு ஓட விடும் போது